இன்னைக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா எக்கனாமில கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஜெனரல் பிரைஸ் லெவல் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சஸ்டெயின்டா இன்க்ரீஸ் ஆகிறது. இங்க ரெண்டு வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஜெனரல், அதாவது ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்ல, எக்கனாமில ஓவரால் பிரைஸ் லெவல். சஸ்டெயின்ட் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்ல, கண்டினியூடா இன்க்ரீஸ் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டொமேட்டோ பிரைஸ் மட்டும் ₹30 இருந்து ₹60 ஆகிடுச்சுன்னா அது மட்டும் இன்ஃப்ளேஷன் இல்லை. ஆனா ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், கிளாத்திங், எஜுகேஷன், ஹெல்த் கேர் மாதிரியான பல கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸஸ் ஓவரால் இன்க்ரீஸ் ஆனா அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிம்பிளா ஜெனரல் பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் பிளஸ் சஸ்டைன் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்ஃப்ளேஷன் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங் பவர் புரிஞ்சுக்கணும். பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மணி வச்சு எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க முடியும் அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் ₹100 வச்சு லாஸ்ட் இயர் 5 ஐட்டம்ஸ் வாங்கினீங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ சேம் ₹100க்கு 4 ஐட்டம்ஸ் தான் வாங்க முடியுது. ஸோ இங்க ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆனா மணியோட பர்ச்சேசிங் பவர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட் பேஸ்டு டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது 3%க்கும் கீழே இருந்து லைக் ப்ரைசஸ் ரொம்ப ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, இதை நம்ம மைல்டு இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் அண்ட் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ₹100 இருந்தது 102, 103 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வாக்கிங் இன்ஃப்ளேஷன், இது வந்து 3%ல இருந்து 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுறது. அதாவது ப்ரைசஸ் மாடரேட் ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, பீப்புள் நோட்டிசபிளி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ₹100 இருந்தது 106 அண்ட் 106ல இருந்து 110 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறத நம்ம வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கலோப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது ப்ரைசஸ் ரொம்ப ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். லைக் 10%ல இருந்து 15% இந்த மாதிரி. ஸோ பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள், ₹100 இருந்து ₹120, ₹120ல இருந்து ₹150 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன், ப்ரைசஸ் ரொம்ப ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். மணியோட வேல்யூ குயிக்லி வந்து டிக்ரீஸ் ஆகும். லைக் 15% பிளஸ் பர் மந்த் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ₹100 ப்ராடக்ட் வெரி ஷார்ட் பீரியட்ல ₹150 ஆகுது, இல்லைன்னா அதுக்கு மேல ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீப்பிங் அப்படின்றது ஸ்லோ, வாக்கிங் அப்படின்றது மாடரேட், கலோப்பிங் அப்படின்றது ஃபாஸ்ட், ஹைப்பர் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ நம்ம காஸ்ட் பேஸ்டு டைப்ஸ்னா என்ன, ப்ரைசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து சப்ளையை விட அதிகமா இருக்கும்போது ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், 100 சமோசா இருக்கு, ஆனா 200 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வராங்க. இப்போ இங்க டிமாண்ட் அதிகம் பட் சப்ளைன்றது கம்மி, இதனால டிமாண்ட் ப்ராப்ளம் வருது. இதை தான் நம்ம டிமாண்ட் புல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தேவையான ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூவல், வேஜஸ் அண்ட் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா, அதை நம்ம காஸ்ட் ப்ராப்ளம், அதை தான் நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இப்போ பீப்புள் வந்து ஃபியூச்சர்லயும் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹையர் வேஜஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்க. ப்ரைசஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கர்ஸ் அகைன் ஹையர் வேஜஸ் டிமாண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். ஸோ எக்கனாமியோட சப்ளை சிஸ்டம்ல பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்ஸ், டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்ஸ், வீக் சப்ளை செயின். ஸோ சப்ளை டிமாண்டுக்கு குயிக்லி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சப்ளை ஷாக் இன்ஃப்ளேஷன். சடனா சப்ளை டிஸ்டர்ப் ஆகும்போது ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், ஃப்ளட்டு, வார், இல்லை பேண்டமிக் இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், கிராப் ஃபெயிலியர்னால வெஜிடபிள் சப்ளை சடனாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது சடன் சப்ளை ப்ராப்ளம்ன்றதுனால நம்ம சப்ளை ஷாக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனா டொமஸ்டிக் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். லைக் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், காஸ் அப்படின்னா ரீசன் இல்லைன்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஏன் நடக்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ப்ரைசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டிமாண்ட் இன்க்ரீஸ். பீப்புள் ஆர் கன்சியூமர்ஸ் மோர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா சப்ளை அதுக்கு ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகலைன்னா ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம்.
ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாரும் நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்க போறாங்க. ஸோ இங்க டிமாண்ட்ன்றது அதிகமாகுது, சப்ளை அப்படின்றது லிமிடெட். ஸோ பீப்புள் வாண்ட் மோர் பட் கூட்ஸ் ஆர் நாட் எனஃப். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ். இதோட மீனிங் என்னன்னா குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், வேஜஸ் மாதிரியான காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பெனிஸ் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ஸ் மேல பாஸ் பண்ணும்போது ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். லைக் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் குட்ஸ் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அண்ட் தேர்டு சப்ளை ஷார்டேஜ். இதுக்கு மீனிங் என்னன்னா மார்க்கெட்ல கூட்ஸஸோட சப்ளை ஒரு அவைலபிலிட்டி அப்படின்றது டிக்ரீஸ் ஆனா ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெவி ரைன் இந்த மாதிரியான டைம்ல இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டொமேட்டோ ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியானது நம்ம சப்ளை ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கூட்ஸ் பிகம் லெஸ் அவைலபிள், ஸோ ப்ரைசஸ் கோ அப். ஃபோர்த் ஒன் மணி சப்ளை இன்க்ரீஸ். எக்கனாமியில் பீப்புள் அண்ட் பிஸ்னஸஸ் கிட்ட மணி அண்ட் கிரெடிட் அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். பட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு சேம் லெவல்ல இருந்தா ப்ரைசஸ் மேல ப்ரெஷர் வரலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ பீப்புள் கிட்ட ஸ்பெண்டிங்க்கும் நிறைய மணி இருக்கு, ஓகேங்களா? எல்லாரும் சேம் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இங்க மணி அப்படின்றது இன்க்ரீஸ், ஸ்பெண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வேஜ் இன்க்ரீஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா ஒர்க்கர்ஸ்க்கு இப்போ வேஜஸ் இன்க்ரீஸ் ஆனா கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கம்பெனிஸோட காஸ்ட் ரிகவர் பண்ண ப்ராடக்ட் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸோட வேஜஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பீப்புள் வந்து ஃபியூச்சர்ல ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா இப்போவே மோர் குட்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரைஸஸ் மேல ஃபர்தர் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த் பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போவே பெட்ரோல் வந்து ஃபில் பண்ண ரஷ் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸோட ப்ரெஷரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறது. இப்போ கவர்மெண்ட் எக்கனாமில ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது பீப்புள் அண்ட் பிசினஸஸ் கிட்ட வந்துட்டு இன்கம் அண்ட் பர்ச்சேசிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் வந்து சப்ளையை விட அதிகமா ஆனா ப்ரைசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். லைக் கவர்மெண்ட் லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுக்கு வர்ற கூட்ஸஸோட ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆனா நம்ம கண்ட்ரிலையும் ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். லைக் எக்ஸாம்பிள் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறது வச்சுக்கோங்க. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இம்பேக்ட் ஆர் அதனால வர விளைவு என்ன அப்படின்னு பாக்குறது. ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷன் வந்தா பீப்புள் இல்ல பிசினஸ், கவர்மெண்ட், எக்கனாமி மேல என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொல்றது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, எஃபெக்ட்ஸ் அப்படின்னா பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறது தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேசிங் பவர் டிக்ரீசஸ். ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுனா சேம் அமௌண்ட் ஆஃப் மணியில கம்மி குட்ஸ் வந்துட்டு நம்ம வாங்க முடியும். எக்ஸாம்பிள் இன்னைக்கு 100 ருபீஸ்ல 5 ஐட்டம்ஸ் வாங்கலாம். பட் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆனா அதே 100 ருபீஸ்ல நம்மளால 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இங்க ப்ரைசஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுறதுனால பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. செகண்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீசஸ். ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், ரெண்ட், எஜுகேஷன் மாதிரியான டெய்லி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால மந்த்லி லைக் எக்ஸாம்பிள் மந்த்லி க்ரோசரிஸ் வந்து 5000 இருந்தது, இப்போ 6000 ஆகுது. ஸோ ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் சேவிங்ஸ் ரெடியூஸ். டெய்லி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனா பீப்புளுக்கு சேவ் பண்ண அவைலபிள் ஆன மணி வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ சேலரி சேமா இருக்கு, பட் ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் பீப்புள் ஆர் அஃபெக்டட். சேலரி இல்லை இன்கம் வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருக்கிற பீப்புளுக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப டிஃபிகல்ட். எக்ஸாம்பிள் பென்ஷன் வந்துட்டு 20,000 ருபீஸ் வந்து சேமா தான் இருக்கு, பட் மெடிசன்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இதனால ரியல் பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஸ்னஸஸ் ஃபேஸ் ஹையர் காஸ்ட். ஸோ ரா மெட்டீரியல்ஸ், வேஜஸ், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆனால் பிஸ்னஸஸ்க்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லி ஆகும். எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டும் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது ரெடியூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி கேன் இன்க்ரீஸ். ஸோ இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் வந்து எல்லாருக்கும் சேமா இருக்காது. சம் பீப்புள் அண்ட் பிஸ்னஸஸ் வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் அதர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஸோ இதனால இங்கே இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ ப்ரைஸஸ் வந்து கண்டினியூஸ்லி சேஞ்ச் ஆனா பிசினஸ்க்குமே வந்துட்டு ஃபியூச்சர் காஸ்ட்னு ப்ராஃபிட்டோட எஸ்டிமேட் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். கம்பெனிக்கு நெக்ஸ்ட் மந்த் ரா மெட்டீரியல் பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் டிசிஷன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். பட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்றாங்க, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எப்படி கால்குலேட் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.